ஒரு குட்டி கதை கேக்குறீங்களா? சீன நாட்டு விவசாயியை பத்தின ஒரு அழகான குட்டி கதை தான் இது. ஒரு நாள் அவருடைய குதிரை ஓடி போயிடுச்சாம். ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப துரதிருஷ்டசாலி பாணி அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் அமைதியா அதை கடந்து போயிடுறாராம். சில நாட்களுக்கு பிறகு அந்த குதிரை திரும்பி வந்தது. ஆனா தனியா இல்ல, அதோட இன்னும் 2 காட்டு குதிரைகளையும் கொண்டு வந்தது. ஊர் மக்கள் அடேங்கப்பா பெரிய அதிர்ஷ்டசாலி பாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் மீண்டும் அதை கண்டுக்காம கடந்து போயிருக்காரு. பிறகு அவருடைய மகன் அந்த காட்டு குதிரையை அடக்க முயற்சிக்கும் போது கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டானாம். மீண்டும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, பார்த்து பார்த்து வளர்த்தியேப்பா தாய் இல்லாத புள்ளன்னு இப்படி காலை உடைச்சுக்கிட்டானே பாவம், இப்படியெல்லாம் உனக்கு கெட்ட விஷயங்கள் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. மீண்டும் அவ அதை கண்டுக்காம காதுல வாங்கிக்காம போயிட்டு இருக்கானா. சில நாட்களுக்கு பிறகு போருக்கு இளைஞர்களை கூட்டிட்டு போறதுக்காக அந்த ஊர் சிப்பாய்கள் வந்தாங்களாம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் போருக்கு நல்ல வலிமையான இளைஞர்களை தான் கூட்டிட்டு போவாங்களாம். ஏன்னா அவங்களால தான் நல்லா சண்டை போட முடியும், நல்லா ஓட முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த விவசாயியோட மகனோட காலில் உடைஞ்சிருக்கிறனால அவரை கூட்டிட்டு போலையா. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இன்னைக்கு நம்ம கஷ்டமா தெரியிற சில விஷயங்கள் நாளைக்கு நல்லதா கூட மாறலாம். அதனால வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அவ்வளவுதான்ப்பா நம்ம வாழ்க்கை அப்படின்னு துவண்டு போயிடாம அதை கடந்து வர பழகிட்டாலே போதும். சில கெட்ட விஷயங்கள்னால பல நல்ல விஷயங்கள் நடக்கலாம்.